சோடச வர்க்க கணிதத்தில் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறது D10 அப்படின்னு சொல்லப்படுகிற தசாம்ச வர்க்க சக்கரம். இந்த வர்க்க சக்கர கணிதத்தில் போகிறதுக்கு முன்னாடி நவாம்சத்துடைய 3 பகுதிகளையும் பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆதரவும் வரவேற்புகளும் நன்றிகளையும் தெரிவித்த எல்லா அன்பர்களுக்கும் முதற்கண் நன்றி. நீங்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள், அதெல்லாம் என்னுடைய குருமார்களுக்கும் இறைவனுக்கும் தான் சேரும். ஏன்னா அவர்களுடைய ஆசை இல்லாமல் என்னால் இந்த அளவு பண்ண முடியாது. நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோக்கள் வருவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை பழைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்லேயோ அல்லது கோர்ஸ்லேயோ போனீங்கன்னா நீங்கள் ரெண்டு இதுலேயுமே பார்க்கலாம். இப்போது இந்த வாரம் நம்ம D10 தசாம்ச வர்க்க கணிதத்தை பார்க்க போகிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு வர்க்க சக்கரம். ஒரு மனிதனுடைய தொழில், ஜீவனம், ஆதாரம், அந்த வருமானம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய எதன் மூலமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது அப்படி சொல்லி காட்டக்கூடிய ஒரு வர்க்க கணிதம். இந்த வர்க்க சக்கரம் ஒரு ராசி சக்கரத்தை, அதாவது 30 பாகைகள் கொண்ட ராசி சக்கரத்தை 10 விதமாக பிரிக்கிறது, சம பங்குகளாக பிரிக்கிறது. அதான் தசாம்ச வர்க்க சக்கரம். 10 சம பங்கு அப்படின்னா என்ன? ஒரு பங்குக்கு 3 பாகைகள் அப்படின்றதுல பிரிக்கிறது. இதை பிரிக்கிறதுக்கு முதல்ல ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் அமைஞ்சிருக்கிறது எந்த பாகையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது அமர்ந்திருக்கிறது ராசி ஒற்றை ராசியா இல்லை இரட்டை ராசியா, இல்லைன்னா ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்றது அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது தசாம்ச வர்க்க சக்கரத்தில் அது எந்த இடத்துல போய் அமரும் அப்படின்றத தீர்மானம் பண்ண முடியும். ஒரு ஜாதகருடைய தொழில், ஜீவனம், சமூக அந்தஸ்து, அவருக்கு கிடைக்கிற கௌரவம், அதுக்கப்புறம் அவருடைய கரியர் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது, அதுக்கப்புறம் கூடிய அவருடைய வீழ்ச்சிகள், ஏமாற்றப்படுறது, இந்த இதுக்கு சுய தொழிலா இல்லை அடிமை தொழிலா, இப்படி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு உதவுறது இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. என்ன மாதிரி வேலை செய்வார், அதில் எப்போ உயர்ச்சி, அதாவது உயர்வு பெறுவார், இல்லை அரசு வேலை கிடைக்குமா, வியாபாரம் செய்வாரா, இப்படி எல்லா கேள்விக்குமே இந்த D10 தசாம்சம் விடை தரும். அது எப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுப்போம். வாங்க பார்க்கலாம். முதல்ல D10 தசாம்ச வர்க்க சக்கரம் எப்படி அமைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், ராசி சக்கரத்தை 10 சம பங்குகள், அதாவது 3 பாகைகளாக பிரிக்கிறது தான் D10 தசாம்ச வர்க்க சக்கரம். அப்படி பிரிக்கும்போது ராசி சக்கரத்தில் அந்த கிரகங்கள் எந்த பாகையில் இருக்குது, எந்த ராசி தன்மையில் இருக்குது, அதாவது ஆண் ராசியில் இருக்கா பெண் ராசியில் இருக்கா, இல்லை இன்னொரு வீட்டில் ஒற்றைப்படையில் இருக்கா இரட்டைப்படையில் இருக்கா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அடிப்படையாக சொன்னோம். அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க உதாரண ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண் ராசியா பெண் ராசியான்னு தெரிஞ்சால் எப்படி கணக்கீடு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, கிரகம் ஒற்றை ராசி அல்லது ஆண் ராசியில் இருந்ததுன்னா அது என்னென்ன ராசிகள், மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இதில் கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய 10 சம பங்கு இருக்கு இல்லையா, அது முதல் பங்கு இருக்கு இல்லையா, முதல் தசாம்ச பங்கு, முதல் தசாம்சத்துலேருந்து 10வது தசாம்சம்னு சொல்லுவோம், பாகம்னு சொல்லுவோம். அந்த முதல் தசாம்சம் அந்த ராசியிலேயே ஆரம்பிக்கும். எப்போ கிரகம் உதாரணமாக கிரகம் எந்த ராசியில் இருக்குது, உதாரணம் மேஷத்துலேருந்தா மேஷத்துலேருந்தே முதல் தசாம்ச பாகம் ஆரம்பிக்கும். 10வது தசாம்ச பாகம் எங்கே வரும், மகரத்தில் முடியும். இப்படி கிரகம் ஒற்றை ராசியில் ஆண் ராசியில் இருந்ததுன்னா இதுதான் மெத்தட். தசாம்சத்தில் அந்த கிரகம் எங்கே போய் உட்காரும் அப்படின்றதுக்கு. அதுவே இரட்டை ராசின்னு சொல்லப்படுகிற பெண் ராசியில் கிரகம் இருந்ததுன்னா என்னென்ன ராசிகள், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த ராசிகளில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், முதல்ல அந்த ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடணும். எந்த ராசியில் கிரகம் இருக்கோ அந்த ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடணும். அங்கே இருந்து 10 பாகங்கள், அதாவது அப்போது உதாரணமாக மேஷம் வராது இதில், ஏன்னா அது ஆண் ராசி. அப்போ ரிஷபம் அப்படின்றது பெண் ராசி. ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் மகர ராசி. அப்போ ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதுவும் முதல் தசாம்சத்தில் இருக்குது அப்படின்னா அது மகரத்திலேயே போய் உட்காரும். சப்போஸ் அது 2வது தசாம்சத்தில் இருந்ததுன்னா கும்பத்தில் உட்காரும், 3வது தசாம்சத்தில் இருந்தால் மீனத்தில் உட்காரும். அதுவே 10வது தசாம்சத்தில் இருந்ததுன்னா எங்கே போய் உட்காரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாத்தில் போய் உட்காரும். இதுதான் அந்த தசாம்ச வர்க்க சக்கரம் அமைக்கிறதுக்கான விதிகள். இதை வச்சு நாம் எப்படி அட்டவணைப்படுத்தி தசாம்ச சக்கரம் அமைக்கிறோன்றது எப்பயும் பார்க்குற மாதிரி வழக்கமாக நம்ம பார்க்கலாம். அடுத்து D10 தசாம்ச வர்க்க சக்கரம் அமைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட விதி பிரகாரம் முதல்ல கொடுக்கப்பட்ட ராசிக்கு எந்த பாகையில் எந்த கிரகம் இருக்குது, அந்த ராசியினுடைய தன்மை, அது எத்தனையாவது பாகமாக அமையுது, தசாம்ச பாகத்தில் எத்தனையாவது பாகத்தில் அந்த அமையுதுன்றது அந்த அட்டவணையில் முதல்ல கொடுத்துருக்கோம். அதாவது லக்னம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கடக லக்னம்
அது 118 பாகை 56 கலைகள் இருக்கு. அது இருக்கிறது பெண் ராசி, அதாவது இரட்டைப்படை ராசியில் இருக்கு. அப்போ அது 10வது தசாம்ச பாகத்தில் இருக்கு லக்னம். அப்போ இது எங்க போகும் இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல? முதல்ல இது என்ன பெண் ராசி அப்படின்றனால அந்த கடக ராசிக்கு 9ஆம் இடம் முதல்ல போய்க்கணும். 9ஆம் இடம் எது? ராசிக்கு 9ஆம் இடம் மீனம். அதுல இருந்து 10வது ராசி, அங்கிருந்து என்ன 10ஆம் பாவம் மீனத்துல இருந்து பாத்தீங்கன்னா மீனம் 1, மேஷம் 2, ரிஷபம் 3, மிதுனம் 4, கடகம் 5, சிம்மம் 6, கன்னி 7, துலாம் 8, விருச்சிகம் 9, தனுசு 10. அப்ப லக்னம் D10 தசாம்சத்துல தனுர் லக்னமா அமையும். இப்படிதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுத்துருக்கோம் இந்த அட்டவணை. இந்த அட்டவணை ரொம்ப எளிமையானது, தெளிவா புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவா பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, தெளிவுபடுத்துறேன். அடுத்ததா நம்ம இந்த சக்கரத்தை எப்படி அமைச்சிருக்கோன்றதை பார்ப்போம். D10 தசாம்ச வர்க்க சக்கரம் அமைக்கிறதுக்கான விதிகளை பார்த்தோம். விதிகள் படி அந்த கிரகங்களுக்கு ராசி, உதாரண சக்கர ஜாதகத்துடைய ராசிகளில் கொடுக்கப்பட்டுள்ள கிரகங்களுக்கு அந்த அமைப்பு எப்படி, அந்த விதிப்படி இது எங்கே உட்காருதுன்னு அட்டவணைப்படுத்தணும் முதல்ல. இப்போ அதை ஒரு ராசி கட்டமாக இங்கே கொடுக்குறோம். முதல்ல கொடுத்துருக்கிறது உதாரண ஜாதகத்துடைய ராசி கட்டம். லக்னம் கடகத்தில் இருக்குது, கடகத்தில் லக்னத்தில் கேது கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியில் சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்குது. விருச்சிகத்தில் குரு இருக்குது, தனுரில் சந்திரன் இருக்குது, மகரத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கையோடு இருக்குது, மீனத்தில் பார்த்தீங்கன்னா மாந்தி இருக்குது, ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சனி இருக்குது. இது ராசி கட்டத்தினுடைய அமைப்பு. இது அப்படியே நம்ம தசாம்ச வர்க்க சக்கர விதிகள் படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தனுர் லக்னம் ஆகுது. லக்னத்துக்கு அப்புறம் மீனத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை வருது, ரிஷபத்தில் சனி அப்படியே இருக்கு, வர்க்கோத்தம் பெறுது இந்த இடத்துல. அடுத்து புதன் மிதுனத்தில் இருக்கு, மாந்தி கடகத்தில் இருக்கு, சூரியன் சந்திரன் 2 பேரும் சேர்ந்து சிம்மத்தில் இருக்காங்க, கேது கன்னியில் இருக்காங்க, துலாத்துல குரு இருக்காங்க, விருச்சிகத்தில் சுக்கிரன் அமைகிறாங்க. இதுதான் தசாம்ச வர்க்க கணித விதிகள் படி கொடுக்கப்பட்டிருக்கிற ராசிக்கு D10 தசாம்ச வர்க்க சக்கர அமைப்பாகும். D10 தசாம்ச வர்க்க சக்கரம் அமைச்சாச்சு. அடுத்ததா நாம பார்க்க போறது இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரம் ஒவ்வொரு பாவகமும் என்ன காரகத்துவங்களை குறிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல் பாவகம் D10 லக்னத்துல, அது தசாம்ச லக்னம்னு சொல்லுவோம். D10 தசாம்சத்துல இது தொழிலில் ஜாதகருடைய ஆளுமையை குறிக்குது. குறிப்பாக அவர் செயல்படுற திறன், கரியரில் அவருக்கு என்ன மாதிரி ஈடுபாடு இருக்கு, அவருடைய உழைப்பு, அவர் மொத்தமாக பெறக்கூடிய தொழில் வெற்றி. அந்த லக்னம் மற்றும் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தா என்ன, ஜாதக சுய பலத்தில் தொழிலில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருக்குவார். தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய திறமை படைத்தவராக இருப்பார். அதுவே 2ஆம் பாவகம் என்ன பண்ணும், தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய தன வரவு, ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூன்னு சொல்கிறோம் இல்லையா, பண வரவு, அது எப்படி இருக்கும், இவர் முதலீடு செய்யக்கூடிய திறன் என்ன மாதிரி இருக்கும், அவருடைய தினசரி பணப்புழக்கம், கையில் எப்படி கேஷ் லிக்விடிட்டி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் தொழிலில் வரக்கூடிய நிலையான சொத்து சேர்க்கை, அது எல்லாமே இந்த பாவம் குறிப்பிடும். அதெல்லாம் இந்த பாவம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா செய்யும் தொழிலில் நஷ்டம் இல்லாமல் எப்பயுமே பண வரவு தங்குதடை இல்லாமல் வந்துட்டு இருக்கும். 3ஆம் பாவகம் அப்படின்றது சுய முயற்சி அல்லது குறுகிய கால பயணங்கள். இந்த வகையில் தொழிலுக்காக எடுக்கப்படுற புதிய முயற்சிகள், அதுக்கான ஒப்பந்தங்கள், அப்புறம் தொழிலுக்காக மேற்கொள்ளப்படுகிற குறுகிய தூர பயணங்கள், இது எல்லாத்தையும் இந்த பாவம் குறிக்கும். இது 10ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் சந்திக்கிற சவால்களையும் இந்த பாவம் குறிப்பிடும். அடுத்து 4ஆம் பாவகம், இது தொழில் செய்கிற இடம், அந்த இடத்துக்கான வண்டி வாகன வசதிகள் எல்லாமே, அதாவது அமையக்கூடிய தொழிற்சாலை எந்த இடத்துல அமையுது, அலுவலக கட்டடம் அது எந்த இடத்துல அமையுது, அங்கே வண்டி வாகன வசதிகளோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, நாம் சொந்தமாக வச்சுருக்கோமா, இல்லை வாடகைக்கு வாங்கியிருக்கோமா, இல்லை அதுக்கு இல்லாமல் இருக்கோமா, அப்புறம் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய மன நிம்மதி, இது எல்லாமே இந்த பாவம் குறிப்பிடும். இதில் சுப கிரகங்கள் இருந்தால் நிம்மதியான, சொகுசான, நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய இடமா அந்த இடம் இருக்கும். உதாரணமாக ஏசி கேபிள், நம்ம ஏசியில் அமர்ந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததா 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகம் அப்படின்றது ஒரு தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய புதிய கையாளக்கூடிய உத்திகள், ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே குறிப்பிடும். இதில் புத்திசாலித்தனமாக என்ன மாதிரி முதலீடு பண்ணுறீங்க, அந்த தொழிலுக்கு நல்ல வேலையாட்கள் எப்படி கிடைக்கிறாங்க, நம்ம கீழே வேலை பார்க்கக்கூடியது, இது எல்லாமே ஒரு தொழில்னா. அப்போ வேலை பார்க்குற இடமா இருந்தால் வேலையில் சாதுரியமான அணுகுமுறை, அதையும் இந்த பாவம் குறிப்பிடும். 6ஆம் பாவகம் அப்படின்னா நார்மலாக தொழிலில் வரக்கூடிய போட்டிகள், எதிர்ப்புகள், தொழிலில் நேரக்கூடிய கடன்கள், அப்புறம் தொழிலுக்காக வாங்குற கடன்கள், அப்புறம் நீதிமன்ற வழக்குகள், இதெல்லாமே 6ஆம் பாவம் குறிப்பிடும். இது தொழிலுக்காக வரக்கூடியது.
அதே உத்தியோகம் பார்க்குறவனுக்கா இருந்தால் 6ஆம் வீடு அப்படின்றது அவங்க கரியரை வந்து எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படின்றத குறிப்பிடக்கூடியது. இது பலமாக இருந்தால் கரியரில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பாங்க. அடுத்து 7ஆம் பாவகம். பொதுவாக 7ஆம் பாவகம் அப்படின்றது கூட்டு தொழில், அப்புறம் கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள், இவங்களை குறிக்கக்கூடியது. தொழிலில் அமையக்கூடிய பார்ட்னர்கள், அப்புறம் பொதுமக்களோட பப்ளிக் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம தொழிலை நாடி வர கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ், இவங்க எல்லாம், அப்புறம் அவங்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும், கூடுதலாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்படின்றது எல்லாமே இந்த 7ஆம் பாவம் சுட்டி காட்டும். இந்த 7ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் பொதுவாக நஷ்டத்தை தரும் கூட்டு தொழிலில். அந்த மாதிரி சூழலில் வந்து கூட்டு தொழில் செய்யாமலோ அல்லது சுய தொழில் செய்யாமலோ இருக்கிறது நல்லது, இல்லைன்னா தனித்தொழில் செய்கிறது நல்லது. 8ஆம் பாவகம் அடுத்து இது வந்து தொழிலில் வரக்கூடிய திடீர் மாற்றங்கள், அவமதிப்புகள், அவமானங்கள், நஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே குறியிட்டு காட்டும். அதாவது கரியரில் திடீர்னு ஏற்படுற சரிவு, வேலைவாயை இழக்கிறது, தொழிலில் ஏற்படுற எதிர்பாராத நஷ்டங்கள், அப்புறம் ரகசியமான தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம், இன்சூரன்ஸ் கவரேஜ், இது எல்லாமே இந்த 8ஆம் பாவம் குறிப்பிடும். இதில் வந்து 8வது அதிபதி தசாபுத்தியில தான் நார்மலாக ஒரு ஜாதகத்துக்கு நடக்குது, ஒரு தொழிலில் இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா எதிர்பாராமல் என்ன வேணால் நடக்கலாம். அடுத்ததாக இந்த 9ஆம் பாவகம். இது வந்து ஒரு தொழிலில் நமக்கு என்ன பாக்கிய அமைப்பு இருக்குது, தர்மம் அமைப்பு என்ன இருக்குது, வெளிநாட்டு தொடர்புகள் என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு குறிகாட்டக்கூடிய, அதாவது தொழிலில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்குற யோகம், இதெல்லாம் இருக்கா, அப்புறம் தார்மீக நெறியோட நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவரா அல்லது அமைப்பு கொண்டவரா ஜாதகர், இப்படின்றதெல்லாம் இந்த 9ஆம் பாவம் சுட்டி காட்டும். 10ஆம் பாவம்னா நார்மலாக கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து கரியர் பீக்கோட டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லலாம், அல்லது விதிக்கப்பட்ட கர்மா, தொழிலில் என்ன பண்ணணும் அப்படின்னும் சொல்லலாம். அப்போது இது ஜாதகர் ஒட்டுமொத்த தொழில் கௌரவம், சமூக அந்தஸ்து, வேலை பார்க்குற யோகம், இது அரசு வேலையாக இருக்கலாம் அல்லது தனியார் வேலையாக இருக்கலாம். அப்புறம் தலைமை பண்பு, தலைமை தாங்கி இருப்பாரா இல்லை அதுலேயும் கீழ்மட்டத்தில் இருப்பாரா, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. பொதுவாக 10ல் சூரியனோ செவ்வாயோ திக்பலம் பெற்றுச்சுன்னா ஜாதகர் வந்து பல நூறு மக்கள் அல்லது குறைஞ்சபட்சம் 10க்கு மேற்பட்ட மக்களை வேலை வாங்கக்கூடிய அதிகார பதவியில் இருப்பார்னு சொல்லலாம். 11ஆம் பாவகம் இது வந்து தொழில் மூலமாக வரக்கூடிய லாபம், அப்புறம் ஆசைகள் நிறைவேறது குறிப்பிடும். அதாவது தொழில் மூலமாக நிகர லாபம், நெட் ப்ராஃபிட் என்ன வருது அது, அப்புறம் கரியரில் நினைச்ச இலக்கை, ஆசைப்பட்ட இலக்கை அடையிறோமா அப்படின்றதையும், மூத்த அதிகாரியோட ஆதரவு இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த 11ஆம் பாவகம் சுட்டி காட்டக்கூடியது. 12ஆம் பாவகம் என்பது பொதுவாக தொழிலுக்காக செய்யப்படுற சுப விரயங்கள், வெளிநாட்டில் செய்யப்படுற முதலீடுகள், அப்புறம் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக பண்ணக்கூடிய முதலீடுகள், அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடியது, இது எல்லாத்தையுமே இந்த பாவகம் சுட்டி காட்டும். இதுதான் 12 பாவங்களும் அதனுடைய காரகத்துவங்களும். இதை தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். D10 தசாம்சம் ஆராயும் போது இந்த காரகத்துக்கு மிக உதவிகரமாக இருக்கும். ஒரு ஜாதக தொழில் சம்பந்தமாக முதல்ல கேட்கக்கூடிய இது என்னவா இருக்கும், கேள்வி என்னவா இருக்கும், என்னோட ஜீவனம் எப்படி இருக்கும், என்னோட கரியர் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி தான் முதல்ல கேட்பாங்க. அதை எப்படி பார்க்கறது? அப்போது D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் முதல்ல D10 லக்னம் எப்படி இருக்காரு, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காங்க அப்படின்னு ஆராயணும். அது அவங்க முதல்ல கேந்திரஸ்தானத்திலையோ அல்லது திரிகோண ஸ்தானத்திலையோ இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்படி இருந்துட்டால் அது பலமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அவர் தன்னுடைய சவால்கள் என்ன வந்தாலும் முறியடிச்சுட்டு தனி முத்திரை பதிப்பார். ஒருவேளை மறைவு ஸ்தானங்கள், 3ஆம் இடம் வந்து பாதி மறைவுன்னு சொல்கிறோம், அதனால் 3ஆம் இடத்தை பெரும்பாலும் நம்ம மறைவு ஸ்தானங்களை சொல்கிறது இல்லை. 6, 8, 12 மறைஞ்சா கரியரோட ஆரம்ப காலத்திலேயே மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும். சில நேரங்களில் வந்து இந்த வேலையை தொடரலாமான்ற எண்ணத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனால் அடிக்கடி வேலை மாற்றங்கள் இருக்கும். 1 or 2 monthsலேயோ இல்லை 3 monthsக்குள்ளேயோ கண்டிப்பாக என்னால் சர்வைவ் ஆக முடியாத ஒரு அவநம்பிக்கை வந்து அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடங்கள் வேலை மாறி போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்து தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 10ஆம் வீடு, அப்புறம் அதனுடைய அதிபதி, இந்த கர்மஸ்தானத்தையும் கர்மஸ்தானாதிபதியும் பார்க்கணும். அவங்க அந்த வீட்டில் அமர்ந்திருக்க கிரகங்கள், இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்போது ஒருவேளை 10ஆம் இடத்துல சூரியன் வலுவாக அமர்ந்திருக்கார் அப்படின்னா அரசு வேலை, சிவில் சர்வீஸ், அது IAS, IPS, IFSலாம் சொல்கிறோம் இல்லையா, அது அரசியல், தலைமை பொறுப்புகள், இராணுவம் அல்லது காவல்துறை, இதில் உயர் பதவிகள் வைக்கிறது, தந்தை வழியிலோட குடும்பத் தொழில், மருத்துவத்துறை, குறிப்பாக டாக்டர் ஆகிறது, அதுக்கப்புறம் தங்கம் மற்றும் ரத்தின வியாபாரம் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய அல்லது அதில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவே சந்திரன் பலமாக அங்கே 10ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா பால், நீர் போன்ற திரவ பொருட்கள், குளிர்பானங்கள்,
அப்புறம் உணவு மற்றும் கேட்டரிங் தொழில் சார்ந்து உணவகங்கள், அது ஹோட்டல், கப்பல் துறை அல்லது கடல் சார்ந்த வணிகம், நர்சிங், மருத்துவம், மனிதவள மேம்பாடு தொடர்பு ஹியூமன் ரிசோர்சஸ், கலை, இலக்கியம், பயணம், அப்புறம் சுற்றுலாத்துறை டூரிசம், இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். இது வேலையாகவும் இருக்கலாம் அல்லது தொழிலாகவும் அமையலாம். அவங்களோட ஜாதக அமைப்பை பொறுத்து மாறுபடுன்றது மறந்துடக்கூடாது. செவ்வாய் வலுவாக இருந்தால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவம், பாதுகாப்பு பணிகள், செக்யூரிட்டி சர்வீசஸ், சிவில் இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை, அறுவை சிகிச்சை நிபுணராக சர்ஜன், விளையாட்டுத்துறையில் இருக்கிறது, இயந்திரங்கள், நெருப்பு மற்றும் மின்சாரம் சார்ந்த தொழில்களில் இது சார்ந்து வேலையோ அல்லது தொழிலோ செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் வலுவாக இருந்தால் அக்கௌண்டன்சின்னு சொல்லப்படுகிற கணக்கு பதிவு, ஆடிட்டிங், சிஏ, வங்கித்துறை, தகவல் தொழில்நுட்பம், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மென்பொருள் உருவாக்கம், சாஃப்ட்வேர் கிரியேஷன் அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதிடம், எடிட்டிங், பத்திரிகை, அப்புறம் ஊடகத்துறை, மீடியா அண்ட் ஜேர்னலிசம், தூதரக பணிகள் அதாவது எம்பசி, கணிதம், வியாபாரம் மற்றும் கமிஷன் ஏஜெண்டாக அல்லது கன்சல்டன்சி ஏஜெண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே 10ல் குரு பலமாக இருந்ததுன்னா கல்வித்துறை, ஆசிரியர், பேராசிரியர், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், மத குருமார்கள், அறக்கட்டளை, நிர்வாகம், நீதித்துறை, வழக்கறிஞர் அல்லது நீதிபதியாக இது எது வேணாலும் இருக்கலாம். நீதித்துறையில் நிதி ஆலோசகர், வங்கி மேலாண்மை, பதிப்பகம், பப்ளிஷிங் ஃபீல்டு, இதில் தொழில் இது சம்மந்தப்பட்ட தொழில்கள்லையோ அல்லது வேலையிலையோ இருக்க நேரிடலாம். அதே 10ல் சுக்கிரன் பலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சினிமா, தொலைக்காட்சி, கலைத்துறை, ஃபேஷன் டிசைனிங், அழகுக்கலை, ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல்ஸ் டிசைனிங்காக இருக்கலாம் எஸ்பெஷலி, வைர வியாபாரம், சொகுசு வாகனங்கள் விற்பனை, ஹோட்டல் மற்றும் சுற்றுலாத்துறை, வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறது, பர்ஃப்யூம்ஸ் அல்லது வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணுறது, இது கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 10ல் சனி பலமாக இருந்ததுன்னா இரும்பு மற்றும் எஃகு சம்மந்தப்பட்ட தொழில்கள்லையோ அல்லது வேலைகள்லையோ, கனிமங்கள் மற்றும் சுரங்கத்துறை சார்ந்தோ, எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் சார்ந்தோ, இயந்திர உதிரி பாகங்கள் தயாரித்தோ அல்லது கடின உழைப்பு சார்ந்த தொழில்களையோ, விவசாயம், லேபர் யூனியன் தலைமை, லேபர் யூனியனில் தலைமை தாங்கள் பொறுப்பு, பழைய பொருட்கள் வியாபாரம், தத்துவ ஞானியாக இருக்கிறது. பொதுவாக ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், கரைப்படியாத தொழிலில் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு விதத்தில் கரைபடக்கூடிய தொழில்களில் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க சனி இருந்தால் வலுவாக. அடுத்தது ராகு பலமாக இருந்ததுன்னா வெளிநாட்டு வர்த்தகம், தகவல் தொழில்நுட்பம், எலக்ட்ரானிக்ஸ், பன்னாட்டு நிறுவனங்கள், எம்என்சி, விமானத்துறை, ஆன்லைன் வணிகம், பங்குச்சந்தை, ட்ரேடிங், ரசாயனத்துறை, கெமிக்கல்ஸ், கல்லாட்டம் அல்லது சூதாட்டம், அதாவது ஏமாத்துறது கூட வரலாம் கல்லாட்டம் அப்படின்றதுல, இந்த மாதிரி மறைமுகமான துறைகள், அரசியல் சார்ந்து இந்த மாதிரி இதில் வேலையோ அது சம்மந்தப்பட்டதில் தொழில்களாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 10ஆம் இடத்துல கேது பலமாக இருந்ததுன்னா யோகா, தியான நிலையங்கள், இந்த ஆன்மீக மதப்பணிகள், ஜோதிடம், மருத்துவம், ஆயுர்வேத, சித்தா, ஹோமியோபதி, அப்புறம் அக்குல்ட்டு சயின்ஸ் சொல்லப்படுகிற மர்ம அறிவியல், கம்ப்யூட்டர் கோடிங், சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், சமூக சேவை, லாப நோக்கற்ற என்ஜிஓ ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி இடங்களில் வேலைகளோ அல்லது தொழில்களோ இது சார்ந்து செய்யலாம். அடுத்து 10ஆம் இடத்துல மாந்தி, குளிகன், 2 ஒன்று தான். இவங்க வலுவாக இருந்தாங்கன்னா அப்போது அந்த ஜாதகர் சுய தொழில் செய்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பார். எந்த தொழில் பார்த்துருந்தாலும் அதை விட்டுட்டு எவ்வளோ நல்ல தொழிலாக இருந்தாலும் அதை விட்டுட்டு சுய தொழில் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருப்பார். கடின உழைப்பாளியாக இருப்பார், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவங்க முக்கால்வாசி தோல் பதனிட தொழில், துப்புரவு மற்றும் கழிவு மேலாண்மை சார்ந்த தொழில்கள், சவக்கிடங்கு அல்லது இறுதிச்சடங்கு சார்ந்த பணிகள், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, விஷமுறிவு மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்பு, இந்த மாதிரி துறைகளில் அது சார்ந்த தொழில்கள்லையோ அல்லது வேலைகள்லையோ இருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த மாந்திக்கு சுப கிரகங்களோட பார்வை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கடுமையான ஒரு கஷ்டங்களை கொடுக்காம மிதமான ஒரு கஷ்டங்களோட நல்ல நிர்வாகத்திறமை கொண்டு இருப்பாங்க ஜாதகர். பொதுவாக இப்போ குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே ஒரு பொதுவான கருத்து. அப்போது அவங்கவுங்க ஜாதகம் பிரகாரம் அந்த 10ஆம் வீட்டில் கிரகத்தை மட்டும் வச்சு சொல்லாமல், அந்த 10ஆம் அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு, அந்த கிரகத்து மேலே விழுகிற பார்வை, இந்த 10ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்து மேலே விழுகிற பார்வை, அப்புறம் நவாம்சத்தில் 10ஆம் அதிபதியோட நிலை, அதை காரகாம்ச லக்னம்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டு பொதுவான கருத்து கொடுத்துருக்கோமே தவிர இதுதான் நேரடியாக இந்த தொழில் தான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. அடுத்தது தொழில் சொல்லிட்டீங்க, அப்போது என்ன மாதிரி தொழிலாக இருக்கும் அப்படின்ற, அது உத்தியோகமா அல்லது சொந்தமாக தொழிலா? இதை சில பேர் ஜாப் பிஸ்னஸ் சொல்லுவாங்க, சில பேர் சுய தொழிலா அடிமை தொழிலான்னு சொல்லுவாங்க. பொதுவாக உத்தியோகம் இது அடிமை தொழில்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது
தசாம்ச சக்கரத்தில் வந்து 6ஆம் வீடு, அதுதான் வந்து வேலைக்காரர்கள், போட்டிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடாது. இது வலுவாக இருந்து 10ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாங்கன்னா, அது 6ஆம் அதிபதியோட இருக்கலாம், இல்லை 6ஆம் வீட்டோடையா இருக்கலாம். தொடர்பு கொண்டுட்டா ஜாதகர் வந்து ஓரளவுக்கு நல்ல சம்பளத்தோட தனியார் துறையில், கார்ப்பரேட் துறையில் அல்லது அரசாங்கத்திலையும் உத்தியோகத்தில் அமரக்கூடிய வாய்ப்பு. அரசாங்க உத்தியோகமும் அடிமை தொழில் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே இந்த தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 7ஆம் வீடு, கூட்டு தொழில் சொல்ல முடியாது, கூட்டு வாடிக்கையாளர் குறிக்கக்கூடிய 7ஆம் வீடு, அதுவும் வலுவாக இருந்து 10ஆம் அதிபதி இந்த 7ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டுட்டு இருந்தார்னா ஜாதகர் சொந்தமாக தொழிலாவோ அது வியாபாரமாவோ செய்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக ராசி சக்கரத்தில் அமாத்திய காரகன் அவரோட நிலை என்னன்னு பார்க்கணும். நம்மளுக்கு ஆத்மகாரகன்னா தெரியும். ஒரு ராசி சக்கரத்தில் லக்னம் ராகு கேதுவை விட்டு மற்ற கிரகங்களில் அதிக பாகைகள் வாங்கினது, ஒரு ராசியில் அதிக பாகை வாங்கினது அது ஆத்மகாரகன். அதுக்கு அடுத்த நிலையில் 2வது இடத்துல இருக்கிறது அமாத்திய காரகன். இந்த அமாத்திய காரகன் வந்து எங்கே இருக்கிறார் தசாம்ச சக்கரத்தில், அவர் எந்த வீட்டில் இருக்கார், அவருடைய நிலை என்ன, வலுவாக இருக்கிறாரா பார்க்கணும். அவர் தான் வந்து இந்த ஜாதகருக்கு தொழிலில் என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் ஏது அப்படின்றதுக்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முதன்மை காரணி கிரகம். இந்த 6, 8, 12ஆம் வீடுகளில் வந்து என்ன மாதிரி இருக்குது, அது பாவ கிரகங்கள் இருக்கா, அப்படி இருந்தால் அந்த கிரகங்களோட தசாபுத்தியில் தொழிலில் வந்து திடீர் நஷ்டங்கள், அவமதிப்பு, வேலை இழப்பு, இல்லை சரிவுகள், தொழில் சரிவுகள் இதெல்லாம் எடுக்கலாம். இது எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக இந்த இடத்த பார்த்துக்கணும். அடுத்தது வந்து நடக்கிற தசாபுத்தி, என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்தி தான் மிக முக்கியமான சூட்சுமம். ஏன்னா அந்த தசாபுத்தி வந்து D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் லக்னத்துடனோ D10 சொல்லப்படுகிற 10ஆம் வீட்டோடோ அல்லது D10ல் 11ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளும்போது தான் தொழிலில் வந்து வளர்ச்சியோ ஏற்றமோ ப்ரமோஷனோ தனலாபமோ இன்னும் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும். இல்லைன்னா மற்ற எல்லாம் இருந்த தசாபுத்தி அப்போ இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது. அப்போ அந்த தசாபுத்தி சாதகமாக இருந்தால் தான் இது நடக்கும்ன்றது தான் சூட்சுமம். அப்புறம் கோச்சார கிரகங்களுடைய நிலையை பார்க்கணும். கோச்சார கிரகங்கள் என்ன, மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 கிரகம், ஒன்று சனி, இன்னொன்று குரு. இந்த 2 கிரகங்களை நாம் கண்டிப்பாக பார்க்கணும். இவங்க வந்து தசாம்ச சக்கரத்தில் 10ஆம் வீட்டையோ அல்லது 10ஆம் வீட்டு அதிபதியையோ பார்க்குற காலங்கள் ஜாதகருக்கு வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். கரியரில் வந்து புதிய அங்கீகாரம், இல்லை பெரிய அங்கீகாரம், எதிர்பாராத அங்கீகாரம், தொழில் நடக்குதுன்னா தொழிலை விரிவாக்கம், தொழிலில் வளர்ச்சி, இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். இதை வச்சு தான் ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜீவனம் எப்படி இருக்கும், அவங்க கரியர் எப்படி இருக்கணும் நாம் சொல்ல முடியும். ஒரு ஜாதகரோட ஜீவனம் அல்லது கரியர் எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கான விதிகள் மற்றும் அமைப்புகளை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். அப்போ இதை வச்சு நம்ம ஜாதகர் சுய தொழில் செய்வாரா அடிமை தொழில் செய்வாரா இப்படி விரிவாக சொல்றது. நம்ம ஒரே ஒரு விதி தான் அங்கே சொன்னோம். நம்ம அது சம்மந்தப்படுறது 6ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டால், 6ஆம் வீடு பலமாக இருந்தால் வேலைக்கார அமைப்பு, அதாவது அடிமை தொழில். 7ஆம் வீடு வலுவாக இருந்தால் தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதாவது 10ஆம் வீட்டோட அப்படின்னு சொன்னோம். இதுவே அதை விரிவாக எப்படி பார்க்குறோம். அப்போ 6ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்தை நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். எதில், D10 தசாம்ச சக்கரத்தில். இப்போ அந்த 6ஆம் வீடு வந்து 7ஆம் வீட்டை விட பலமாக இருந்ததுன்னா ஜாதகர் பெட்டர் உத்தியோகத்துக்கு போகிறது. தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு உத்தியோகம் போகிறது நல்லது. அதுவே 7ஆம் வீடு 6ஆம் வீடை விட பலமாக இருந்தால் ஜாதகருக்கு சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அப்போது அவருடைய சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வேலையை விட்டுட்டு சுய தொழில் போகிறதாலும் நம்ம பரிந்துரை செய்யக்கூடிய அமைப்பு கொண்டது. அடுத்தது இந்த 10ஆம் அதிபதி தொடர்பு. ஏன்னா இங்கே கர்மஸ்தானம் சொல்கிறேன். இந்த கர்மா என்ன நினைக்கிதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கர்மா என்ன கொடுக்குது இந்த ஜாதகருக்கு வச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதாவது இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 10ஆம் அதிபதி 6ஆம் வீட்லையோ அல்லது 6ஆம் அதிபதியோ தொடர்பு கொண்டால் ஜாதகர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நிறுவனத்தில் வந்து மாதாந்திர சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதுவே 10ஆம் அதிபதி 7ஆம் வீட்லையோ அல்லது 7ஆம் அதிபதியோட இணைந்து கேந்திர திரிகோணங்களில் பலமாக அமர்ந்ததுக்காக வச்சுக்கோங்க, ஜாதகரை கையில் பிடிக்க முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேயே தொழில் சொந்தமாக தொடங்கி முதலாளியாக அமரக்கூடிய யோகத்தை வச்சிருப்பார். அவர் அந்த மாதிரி தான் அமரணும்னு ஆசைப்பட்டு முயற்சிகள் பண்ணி கொண்டு தான் இருப்பார். அடுத்தது வந்து இந்த லக்னாதிபதியினுடைய அமைப்பு பார்க்கணும். ஏன் லக்னாதிபதியோட அமைப்பு பார்க்கணும்? இந்த லக்னாதிபதி நான் சொல்கிறது D10 தசாம்ச லக்னம்.
அந்த லக்னம் வலுவாக இருந்தால் தான் ஜாதகருக்கு முதல்ல அந்த பற்றுதல் இருக்கும். அப்போ தான் அந்த சுபாவம் வந்து இதை சாதிக்கணுன்ற இது இருக்கும். அந்த D10 லக்னாதிபதி 6ஆம் வீட்டோடையோ அல்லது 11ஆம் வீட்டதிபதியோட தொடர்பு கொண்டிருக்கார் அப்படின்னா ஜாதகர் பெரும்பாலும் நமக்கு என்னப்பா வம்பு, பேசாமல் மாச சம்பளம் வருது, எந்த ரிஸ்க்கும் வேண்டாம், வேலையை பார்த்தோமா மாத சம்பளத்தை வாங்கினோமா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு மனப்பான்மை வச்சுட்டு இருப்பார். அதுவே D10 தசாம்ச லக்னாதிபதி 3ஆம் இடத்தோடையும் 7ஆம் இடத்தோடையும் 9ஆம் இடத்தையும் தொடர்பு படுத்துன்னு வச்சுக்கோங்க, ஜாதகருக்கு வந்து எப்பயும் ஏதாச்சும் நம்ம செய்யணும் சொந்தமாக அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். இருக்கிறத விட்டு தொழில் சிந்தனைக்கு தான் ஓடுவார். கண்டிப்பாக என்டர்பிரனர் தான் ஆகணுன்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவார். என்ன ஒரு சூழ்நிலையும் அவருக்கு என்ன இதுவாக இருக்கும், என்ன ஒரு பேச்சாக இருந்தாலும் என்டர்பிரனர் ஆனால் நல்லது, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள், அதை சார்ந்து செயல்படக்கூடிய தன்மைகள் கொண்டவராக இருப்பார். ஒரு ஜாதகத்தில் வந்து சுய தொழில் செய்யணும்னா 3 முக்கிய கிரகங்கள், 2 பிரதானம், 3ஆவதும் ஒரு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகம். அது என்னன்னா புதன் சுக்கிரன். இவங்களோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா வியாபாரத்துக்கு அதிபதி புதன், அவரை வியாபாரக்காரகன் தான் சொல்லுவோம். அப்போ தசாம்ச வர்க்கச்சக்கரத்தில் புதன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அல்லது 7ஆம் மற்றும் 10ஆம் வீடுகளோட தொடர்பு கொண்டிருந்தா ஜாதகர் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர், யோகம் உள்ளவர். அவர் ட்ரேடிங்கோ இல்லை வியாபாரமோ அல்லது வேற ஏதோ தொழிலோ செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர். அதுவே சுக்கிரன், இவர் என்ன சொல்கிறோம், நம்ம ஆடம்பர தயாரிப்பு அதை சந்தைப்படுத்துறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம், அவர் தான் காரகர்த்தா. அப்போது இந்த சுக்கிரன் 7ஆம் வீட்டில் பலம் பெற்றான்னு வச்சுக்கோங்க, பெரிய முதலீட்டோட தொழில் செய்யக்கூடிய அமைப்பை கொடுப்பார். இந்த 2 கிரகம் தான் பிரதான கிரகம் ஒரு ஜாதகர் சுய தொழில் செய்யறதுக்கு. அடுத்து இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் அலைடு கிரகம்னு சொல்லுவோமே, அடுத்து வரக்கூடிய கிரகங்கள், அது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியனும் செவ்வாயும். இந்த 2 கிரகமும் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க பேச்சு அவளை எளிதாக கேட்க மாட்டாங்க, அடுத்தவங்ககிட்ட வந்து வேலை வாங்கணுன்ற ஒரு ஆழ்மையை கொண்ட கிரகங்கள். இவங்க போய் தசாம்சத்தில் 6ஆம் இடத்துல பலம் பெற்றான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து தனியார் துறையிலையோ கார்பரேட் துறையிலையோ ஈவன் அரசு உத்தியோகத்தையோ கூட கொடுக்கும். அங்கேருந்து பல பேரை வேலை வாங்கக்கூடிய அதிகாரத்தன்மையில் இருப்பாங்க. இது அடிமை தொழில் தான், ஆனால் ஒரு சுய தொழில் செய்கிறது போல் தான் சொல்கிறதுக்கு எல்லாரும் கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் இது சுய தொழில் நினச்சிக்கிற வகையில் அந்த 2 கிரகங்கள் அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும். அடுத்தது வந்து ஒரு சிலர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சார், அப்புறம் பார்த்தா திடீர்னு தொழில் பண்ணால் அவ்வளோதான் பெரிய ஆள் ஆகிட்டான் கேட்போம். இது வந்து அடிமை தொழில் எப்போ சுய தொழிலாக மாறக்கூடிய அமைப்பு. ஒருவருக்கு ஆரம்ப காலத்தில் வந்து D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 6ஆம் அதிபதியோட தசை நடந்து அந்த நேரத்தில் தொழிலுக்கான அமைப்பு அமைந்தால் அவர் வேலைக்கு தான் போகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அல்லது 11ஆம் பாவக அதிபதியோட தசை தொடங்கி அவர் இருந்தால், அது சாதகமாக வலுவாக இருந்திருந்தா அவர் செய்கிற வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு தொழிலை தொடங்கி பிரம்மாண்டமாக வளர்ந்திருப்பார். இதுதான் அந்த அடிமை தொழில் சுய தொழிலாக மாறக்கூடிய நிலைக்கான அமைப்பு. இதுவே 8ஆம் பாவகத்தினுடைய தசாவோ புத்தியோ நடந்தா அல்லது D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 7ஆம் அதிபதியோ அல்லது புதனோ 8ஆம் வீட்டில் போய் மறைந்திருக்காங்க, பாவகிரகங்களோட பார்வையும் பெறாங்க அப்படின்னா ஜாதகர் எக்காரணம் கொண்டு சொந்த முதலீட்டில் தொழில் தொடங்கக்கூடாது. அப்போ இன்னொருத்தங்க காசில் தொடங்கலாமா அப்படின்னு இல்லை, அப்படி செஞ்சால் பெரும் கடன் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். தொழில் ஓடும், ஆனால் கடனும் நஷ்டத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரி அமைப்பு யாருக்காக இருந்தால் ஜாதகத்தில் அவங்க உத்தியோகம் பார்க்கறது சேஃபானது, இல்லைன்னா கையை கடிச்சிக்கிட்டு நஷ்டப்படுவாங்க. அது ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் சுய தொழிலா அடிமை தொழிலா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள். இப்போ ஒரு ஜாதகருக்கு எந்த தொழிலில் பார்க்கலாம், என்ன தொழில் செய்யலான்ற அமைப்பு எப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அதை சார்ந்து அவருக்கு ஜீவனமாக கெரியர் அமைதான்னு பார்த்தோம். அந்த அமைப்புக்கு அவர் வந்து தகுதியாக என்னென்ன பண்ணிக்கணும், அதை வேலையாக வச்சுக்கணுமா இல்லை ஒரு பிஸ்னஸாக அல்லது சுய தொழிலாக வச்சுக்கலாமா, அதுக்கான அமைப்புகள் என்னன்னு பார்த்தோம். இது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆனால் ஜாதகருக்கு அந்த வேலைக்கோ அல்லது அந்த ஒரு சுய தொழிலோ ஏற்று நடத்தக்கூடிய தலைமை பண்பு இருக்குமா, கனெக்ஷன்ஸ் நல்லா இருக்குமா, குறிப்பாக கவர்மெண்ட் கனெக்ஷன் அரசாங்க தொடர்புகள் நல்லா இருக்குமா அப்படின்னு இல்லாமல் அவர்கிட்ட கொடுத்தோம்னா என்ன ஆகும், அந்த தொழிலோ வேலையோ எதிர்பார்த்த வகையில் பலன் தர மாதிரி அமையாது.
அப்போ இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல ஒரு ஜாதகருக்கு தலைமை பண்போ அரசாங்க விதத்துல தொடர்பு இருக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். அதுக்கு முதல் முக்கியமா சூரியனையும் செவ்வாயையும் பார்க்கணும். அவங்க 2 பேரும் திக்பலம் வாங்கி இருக்குந்தா சிறந்த நிலை. இவங்க வந்து 10ஆம் வீட்டுல கர்மஸ்தானத்துல சூரியனோட செவ்வாயை அமர்ந்து திக்பலம் பெறாங்க அப்படின்னா மிக சிறந்த நிலை. அப்ப ஜாதகருக்கு வந்து சூரியன் திக்பலம் பெற்றா அரசாங்க பதவிகளையோ அல்லது அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்புகளோ சமுதாயத்துல பெற்றுக் கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். அதுவே செவ்வாய் திக்பலம் பெற்றுச்சுன்னா நிறைய பேரை தன் கீழே வச்சு வேலை வாங்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி அவர் கொடுக்கும். இதே லக்னம் அப்புறம் 10ஆம் பாவகம் இது வந்து மேஷ சிம்ம ராசிகளோட தொடர்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது தசாம்ச வர்க்க சக்கரத்துல D10 லக்னமோ அல்லது D10ல 10ஆம் வீடோ சிம்மம் அல்லது மேஷ ராசியா வந்துச்சுன்னா, இது எல்லாமே நெருப்பு தத்துவ ராசிகள் அப்படின்றனால லக்னம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க கீழே வேலை பார்க்க விரும்ப மாட்டாங்க. அங்க தன்னோட அதிகார முத்திரையை பதிச்சு மேல தலைவராக தான் வரணும்னு முயற்சி பண்ணி பண்ணுவாங்க. அது அந்த முதன்மை தலைவராக மாறக்கூடிய அப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவும். அடுத்தது தலைமை பண்பு இருந்தா, நல்ல பெயர் கௌரவம் இருந்தாதான் அந்த தலைமை பண்பை மதிக்கக்கூடிய கீழ்நிலை பணியாளர்கள் இருப்பாங்க. அப்ப அதை தரது என்ன, D10ல 5 மற்றும் 9ஆம் வீடுகளுடைய அமைப்பை பார்க்கணும். அதுல குரு சுக்கிரன் புதன் இந்த மாதிரி சுப கிரகங்கள் அமர்ந்து இருக்கணும். அப்படி அமர்ந்து இருந்தா 5ஆம் வீடு மக்கள் ஆதரவு பாப்புலாரிட்டி அப்படின்ற கூடிய அதையும், தார்மீக வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்ல வழிகாட்டுதலை குறிக்கக்கூடிய 9ஆம் வீடு, இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் வீட்டு அதிபதி இந்த வீடுகளோட தொடர்பு பெறும்போது ஜாதகர் நேர்மையான வழியிலையும் தர்ம சிந்தனை மிக்க தலைவராகவும் திகழ்வார். அரசாங்கத்திலிருந்து பாராட்டு பத்திரங்கள், உயரிய விருதுகள், மக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட்டு, மக்கள்கிட்ட செல்வாக்கு, இது எல்லாத்தையும் பெறுவாங்க. இது அவருக்கு அந்த தொழிலை வந்து நல்ல நிலையில கொண்டு போறதுக்கு முன்னேற்றகரமாக உதவும். அடுத்ததா மக்கள்கிட்ட பாப்புலாரிட்டி இருக்கு, இல்லை அரசாங்கத்துல சப்போர்ட் இருக்கு, எல்லாம் இருக்குன்னா அந்த அரசாங்கத்திலிருந்து ஏதாவது தனலாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் இந்த ஜாதக அமைப்பில். அப்படின்னு கேட்டீங்கன்னா, D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 11ஆம் வீட்டுல சூரியனோ அல்லது குருவோ வலுவா அமர்ந்தாங்கன்னா, அல்லது 10ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்க்கை பெற்று இருந்தாங்கன்னா, ஜாதகருக்கு வந்து அரசு உத்தியோகம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அரசாங்கத்துடைய பெரிய திட்டங்களோட கான்ட்ராக்டோ சப்கான்ட்ராக்டோ டெண்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுத்து அதன் மூலமா தனலாபம் கிடைக்கக்கூடிய வகையில யோக அமைப்பு கொண்டவர். பொதுவா இந்த அமைப்புகள் எப்ப வெளிப்படும் இருக்கு இல்லையா, முக்கியமா இது வந்து எப்ப வெளிப்படும்னா கண்டிப்பா தசாபுத்தி காலங்கள் தான். அப்போ D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல திக்பலம் பெற்ற சூரியன் செவ்வாய் அல்லது 10ஆம் வீட்டு அதிபதியோட மகாதசை நடக்கும் போது ஜாதகருக்கு புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தேடி வரும். அதுவே கோச்சார குரு பகவான் D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துடைய லக்னாதிபதியையோ அல்லது D10 தசாம்ச வர்க்க சக்கரத்துல 10ஆம் வீட்டையோ பார்க்குற காலகட்டத்தில் ஜாதகருக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலேயோ அல்லது சங்கத்திலேயோ அல்லது அரசியல் பிரிவிலேயோ தலைமை தாங்கக்கூடிய அல்லது அதிகார பதவியில் இருக்கக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணும். அவர் அதை பெறுவார். இப்போ இதுல வந்து குறிப்பா இன்னொன்னு சொல்ல வேண்டிய, இந்த குரூப் தேர்வுலாம் சொல்லுவோம் இல்லையா, சிவில் சர்வீஸ் தேர்வு, இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கவங்க சில பேர் வந்து MNC கம்பெனி இல்லை கார்பரேட் கம்பெனியில் வந்து அடுத்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு மேலே ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு இந்த போட்டி தேர்வுகள் எழுதுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க, காம்படேட்டிவ் எக்ஸாம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கு, அந்த மாதிரி இது நடந்துகிட்டு இருக்கு, அதில் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் வந்து D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதியோட பலனை பார்க்கணும். அந்த பலம் வந்து வலுவாக இருந்ததுன்னா சாதகமான ரிசல்ட், அந்த பலம் வந்து வலுவிழந்து இருந்ததுன்னா சாதகம் இல்லா ரிசல்ட் வரக்கூடியதுன்றது பார்த்து காஷன் பண்ணலாம். இப்போ கொடுக்கப்பட்டிருக்க உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, உதாரணத்துல D1 அப்படின்ற ராசி சக்கரத்தை பார்த்தீங்கன்னா கடக லக்னம், அதுல 10ஆம் அதிபதி தொழில் காரகர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ வீட்டு அதிபதியான செவ்வாய். இவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடான மகர ராசியில உச்ச ராசி, அது உச்ச பாகையில இல்லை, அந்த உச்ச ராசியில போய் நிழல் கிரகமான ராகுவோட சேர்ந்து வலுவா இருக்கார். என்னதான் ராகு ஷேடோன்னு சொன்னாலும் இங்க ராகு வந்து ஒரு நல்ல உந்துதலை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கார். அப்புறம்
இந்த தொழில் காரகத்துக்கு முதன்மையான கிரகங்கள் புதன் சுக்கிரன் சொன்னோம். இங்கே புதனோட நிலையை நம்ம பார்க்குறோம். புதன் 3க்கும் 12க்கும் உள்ள அதிபதி. இவர் வந்து 3ஆம் வீட்டில் வந்து உச்ச வீடு, அது அவருக்கு மூலத்திரியோன வீடும் அதுதான். அந்த இடத்துல வந்து அவர் இருக்கிறார். அப்போது இங்கே தொழில்காரங்களான புதன் அந்த நிலையை பெறது வந்து சிறந்த புத்தி கூர்மை, வியாபார திறனுக்கான அணுகுமுறை, வியாபார திறமை, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தசாம்ச வர்க்க சக்கரத்தில் லக்னம் என்ன இருக்குது, தனுர் லக்னம் வருது. அந்த தனுர் லக்னத்துக்கு 10ஆம் வீடான கன்னியில யார் இருக்கா அப்படின்னா புதன் தான் இருக்கார். இந்த புதன் வந்து வியாபாரக்காரகன்னு சொன்னோம். அந்த புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். இவர் எங்கே இருக்கிறாரு, 7ஆம் வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கிறார். அதுவும் ஆட்சி பெற்றிருக்கு. அப்போ அவர் வலுவான நிலையில் இருக்கிறார். அது இல்லாமல் 10ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். இதை வந்து 7ஆம் பார்வையாக செவ்வாய் ராகுனுடைய சேர்க்கை 4ஆம் வீட்டிலேருந்து D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் பார்க்கப்படுறார். இதுதான் இந்த உதாரண ஜாதகத்தில் D1 அமைப்பும் D10 அமைப்பும். இந்த அமைப்பில் செவ்வாய் வந்து உச்ச ராசியில் இருக்கிறதுனால ஜாதகர் பொறியியல், அதாவது இன்ஜினியரிங், கட்டுமானம், ரியல் எஸ்டேட்டில் சிவில், அல்லது பாதுகாப்புத்துறை, போலீஸாவோ அல்லது டிஃபென்ஸு துறை, அல்லது மருத்துவ சேவை சார்ந்த தொழிலில் வேலையாவோ தொழிலோ செய்யக்கூடிய அமைப்பு இருக்கலாம். இதை படிப்பாகவும் படிச்சிருக்கலாம். அடுத்து வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, அப்புறம் D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் கேதுவும் இருக்கிறதுனால ஜாதகர் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது சாஃப்ட்வேர், ஆடிட்டிங் அண்ட் ஃபினான்சிங், அப்புறம் கன்சல்டன்சி, ஆலோசனை வழங்குதல், இல்லைன்னா பகுப்பாய்வு சார்ந்த துறை, அனலிட்டிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் வந்து சார்ந்த ஒரு இதில் வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்ற அந்த புதனோட சேர்ந்து புதாத்தி யோகத்தை கொடுக்குறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா D10 தசாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சிம்ம ராசியில் மூலத்திரிகோண பலத்தோட ஆட்சி பெற்று சந்திரனோட தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பு கொடுக்குறாரு. இதை வந்து நம்ம தர்ம கர்மாதிபதி அமைப்புன்னு சில நூல்களில் சொல்லப்படுது. நார்மலாக 10, 9 சம்மந்தப்பட்ட தர்ம கர்மாதிபதி யோகம்னு யோகா அமைப்பு சொல்லுது. அப்போது இந்த அமைப்பில் வந்து இருந்தாலும் ஜாதகருக்கு அரசாங்க வேலை அமைவதற்கு கூட அல்லது அரசு துறை சார்ந்த இதில் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்புறம் ஜாதகர் வந்து இயற்கையாகவே தலைமை தாங்கக்கூடிய குணம், கமாண்டிங் கெப்பாசிட்டி, அப்புறம் மேனேஜிங், ஆளுமை திறன், இது கொண்டவராக இருப்பார். ராசி சக்கரத்தில் கர்மக்காரனா செவ்வாய் வந்து மகரத்தில் உச்ச ராசி, அதோட உச்ச ராசி இடத்துல உச்ச வீட்டில் போய் உட்காந்துருக்கார். அதனால் எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், சவாலான சூழ்நிலை சந்திக்கக்கூடிய தைரியம், அதை கையாளக்கூடிய எளிதில் கையாளக்கூடிய நிர்வாகத்திறனை கொடுக்கும். அதே நேரத்தில் D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சிம்ம ராசியில் அது அதிபதி சூரியன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். இதனால் எத்தகைய சூழல்லையும் அடுத்தவர் கீழே பணிபுரிவதை விட ஒரு குழுவை வழி நடத்துறது, இல்லை சுயமரியாதை பாதிக்கப்படாமல் தனித்துவமான முடிவெடுக்கக்கூடிய திறமையோட கொண்ட வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இவர்கிட்ட வந்து அதிகமாக இருக்கும். இது சாதாரணமாக இருப்பார். கேது 10ஆம் இடத்துல D10 தசாம்ச வர்க்க சக்கரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து இவருக்கு பல வேலைகளுக்கான வாய்ப்பையும் கொடுப்பார். அப்போ இதில் சொன்ன எல்லா துறை சார்ந்தும் இருக்கலாம், அல்லது இதில் ஏதேனும் ஒரு துறை சார்ந்து வேறு வேறு இது கொண்டு இருக்கலாம். அதனால் இந்த எல்லா திறமைகளையும் உள்ளடக்கி இருக்கலாம். இதில் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். அதான் கேதுனுடைய இன்டர்பிரிட்டேஷன் இங்கே. இதோட நம்ம D10 தசாம்ச வர்க்க சக்கர அமைப்பு இந்த வாரத்துக்கான வகுப்பு நிறைவேறுது. இந்த D10 தசாம்ச வர்க்க சக்கரன்றது சிறந்த பலன்களை, சிறந்த விஷயங்களில் வழிகாட்டக்கூடியது. இது ஒரு 3 வகுப்புக்கு போகும்னு நினைக்கிறேன். இது முதல் பகுதி. இந்த வாரம் அதை நிறைவு பெறுது. அடுத்த பகுதி வர வாரத்தில் வரும். நம்ம அடுத்த பகுதி வர வாரத்தில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.